அன்பிற்கினிய உறவுகளை இப்போது வருகை கவனி தொடங்குகின்றது. இப்போது நம் பள்ளி இளைஞர்கள் தங்கள் கைகளில் மலர்களை ஏந்தி வருகை பாடல் பாடும்போது திருப்பிடம் நோக்கி வருவார்கள். அங்கே வெறுமையாய் இருக்கும் தொட்டியை வைப்பார்கள். வெறுமையாய் இருக்கும் அத்தொட்டி அப்போது அழகு பெறும். அதே போல் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை நல்ல நல்ல பண்புகளையும் தங்களின் தனிப்பட்ட திறமைகளை இறைவனின் அருளால் வளர்த்து தங்களின் வாழ்வை முழுமையானதாக மாற்ற இப்போது இறையர்களுக்கு வேண்டி இவ்வருமை காவலில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளிடம் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டு நிறைவாழ்வை நோக்கி வெற்றி நடை போடும் இறைக்குலவே, பொதுக்காலம் ஆண்டின் 21ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது, ஆனால் அழிவுக்கு செல்லும் வழியோ அகலமானது. நம்மில் எத்தனையோ பேர் வாழ்க்கை போராட்டத்தில் துவண்டு விடாமல் இறுதி வரை போராட்டி நம் வாழ்வில் வெற்றி பெறுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எசாயா இறைவாக்கினர் கலக்கமுற்று கவலையில் இருந்த மக்களை நம்பிக்கையில் தேற்றுவதை நாம் காணலாம். இறை ஆட்சியில் நுழைவதற்கும் நம் வாழ்வில் நம்பிக்கை என்னும் நங்கூரம் அவசியமானது. ஆண்டவரின் கண்டிப்பால் திருத்தியவர்கள் துயரத்திற்கு உள்ளானாலும் பின்பு அவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். இடுக்கமான வழி, நீதியின் வழி, அமைதியின் வழி, மகிழ்ச்சியின் வழி, இடுக்கலான வாயின் வழியை நுழைவோர் நிலை வாழ்வை பெறுவர். இதை மேற்கொள்பவர்கள் வெகு சிலரே. அந்த வெகு சிலராகிய நாம் இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அர்ப்பண வாழ்வு வாழ்வோம். மேலும் இன்றைய நாள் திருப்பலியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களாகிய உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களாகிய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களின் எதிர்கால வாழ்வு இறைவனின் அன்பில் அவர் கரம் பிடித்துக் கொண்டு அவர் காட்டிய உயரிய பாதையில் செல்ல எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வாருங்கள். நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றேன். என்னை பின்தொடர்பவன் இருளில் நடக்க மாட்டான், வாழ்க்கையில் ஒளியை கொண்டிருப்பான். என் இறைமகனின் வார்த்தையை பின்பற்றி இளைஞர்கள் நீதியின் வழியில் செல்ல இறைவன் விடுவிச்ச அழைப்பை ஏற்று குத்துவிளக்கை ஏற்றி திருப்பலியை தொடங்குவோம். இறைவன் மருத்துவராக உள்ளார் என்பதில் அடையாளமாக முதல் பிரிவினை மருத்துவ துறையில் படிக்கும் மற்றும் பணிபுரியும் இளைஞர்கள் முதல் பிரிவினை ஏற்றுவார்கள். வணிகத்துறையில் படிக்கும் மற்றும் பணிபுரியும் இளைஞர்கள் இரண்டாவது பிரிவினை ஏற்றுவார்கள். ஆசிரியர் துறையில் படிக்கும் பணிபுரியும் இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள் மற்றும் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் இளைஞர்கள் மூன்றாம் பிரிவினை ஏற்றுவார்கள். ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்கள் சார்பாக படிக்கும் மற்றும் பணிபுரியும் இளைஞர்கள் சார்பாக நான்காம் பிரிவினை ஏற்றுவார்கள். டப்பக்கின் இளைஞர்களை ஒன்றிணைத்து இறைப்பணியில் சிறப்புடன் வழிநடத்தி வரும் நம் மதிப்புமிக்க பங்கு தந்தை அவர்கள் 5ஆம் பிரிவினை ஏற்றுவார்கள். ஆனந்த ஜெயசீலன் பார்த்தால் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இவர்களுக்கு ஆண் குழந்தை இறைவன் கொடுத்ததற்கு நன்றியின் வழியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அனைவரையும் உடல் நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியை கொடுத்து தெரிவித்தார்கள். இவர்களோடு நம்முடைய கருத்துக்களை சேர்த்து இறைவனில் இந்த திருப்பலியை கொடுத்து நாம் தெரிவிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகி நம் தண்ணீரை ஈடுபடுத்தி அருளுமாறு நம் கடந்தாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நம்ம உதவி அடைந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடர்புமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் துணையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியிருந்த உமை வேண்டுகின்றோம். ஆண்டுகளை ஒரு நாளாக இன்று முதல் காவலை தர விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் ஒரு அருளை ஊற்றுமே எங்கள் புதுப்பிக்கிறது. இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளதை உடலை தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தூயை நம்மை அடைகிறோம். ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வழங்க அது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு வெளிசவதியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாக உண்மை கைவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியது உமை தாழ்மையுடன் வென்றிருக்கிறோம். ஆண்டவரை உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார்கள். தூயாவியிலிருந்து எங்களை பெயராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லா வகையிலும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஜனத்தனை கொண்டாடும்படியாக அவர் நம்முடைய ஆட்சியிலிருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. நம்பிக்கையாளரை உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீ கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யும், நீ வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வளவு சூழலில்
எங்களிலே எங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்தருள்வீராக. உமோடு தூயாமையாரின் உள்ளீர்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் பாபிலோனியாவிற்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்புவார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கும் மெசாயா தொடர்ந்து பிற இறந்தவரும் இஸ்ரேலின் ஆட்சி நோக்கி வருவர் என்று விரைவாக வருகின்றார். எருசலேமின் கதவுகள் பிற இனத்தாருக்கும் திறந்து விடப்படுகின்றன. உள்ளே நுழையும் அவர்கள் இறைவனின் மாட்சிமையை உணர்ந்து கொள்வார்கள். இறைவனின் மேய்ச்சல் இடத்தை கண்டு கொள்வார்கள். இறைவன் அவர்களின் உரிமை சொற்காக மாறுவார் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமிடம் செலுத்துகிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா வெளியிட்ட வாசகம் அதிகாரம் 66 இறைவசனங்கள் 18 21 ஆண்டவர் கூறியது, மாநிலர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்கள் கூடி வந்து என் ஆட்சியை காண்பார்கள். அவர்களே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களும் எஞ்சி இருப்போரை மக்களுக்கு அருகே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, வீழ்த்திரர் வாழ்வு, தூபா, யாவான் வழியுள்ள தீவுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கருகிறார்கள். அவர்களும் என் மாட்சியை பற்றி மக்களின் தரத்தில் எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவினர் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களின் தரவிலே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய காலம் ஒன்றில் உணவு படையலையை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்கள் குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்கள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வாழும் வாழ்வாக்கு.
நமது வாழ்வின் துன்பங்களும் துயரங்களும் குறிப்பிடும் போது இயேசுவின் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இயேசுவின் துன்பம் நம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மட்டுமல்ல, மாறாக நம் வாழ்வின் மீட்பை உறுதி செய்யவே. ஆனால் நமது துன்பம் மற்றவர்களுக்காக அல்ல, மாறாக நமது விசுவாச வாழ்வின் போராட்டத்திற்காகவே மட்டுமே. அதற்கு இயேசுவின் வாழ்வும் வழியும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 5-7 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை தண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் தண்டிக்கும் போது கலந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளைகளோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் வேடிக்கைக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே கலந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், கல்லாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் கொண்டு விசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேமை நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீண்டும் பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயின் வழியாக வரத்தை நுழைய முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் நம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொன்னீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்விடத்தாலோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகற்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டு இருப்பதை நீங்கள் புறமே தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து சந்தையில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரை நல்வாழ்வு. இன்று பொதுக்காலத்திலே 21வது ஞாயிறு வழிபாடு செலுத்தி வருகிறோம். இன்றைய வாசகத்தில்
இயேசு கிறிஸ்து மீட்பு பெறுபவர் யார் என்று கருத்துக்கு பதில் கூறுகிறார். இடுக்கமான வாயின் வழியாக வருந்தி நுழையும் முயல்கள். அப்படி என்றால் நமக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இறுக்கமான வாய், இன்னொன்று அகலமான வாய். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அந்த இடுக்கமான வாய் வழியாக நுழைவதற்கு நீங்கள் வருந்தி முயல வேண்டும். அவருக்கு எளிமையான ஒரு வழியாக இருக்கிறார். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. இன்னொரு வழியில் மிக எளிதாக நாம் செல்ல முடியும். நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்று சிந்தித்து பார்த்து இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இந்த இரண்டுமே நமக்கு முன்பாக இருக்கின்றது. இதை தேர்வு செய்வது நாம் தான். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பந்தியில் அமர்ந்திருக்கிற பொழுது நீங்கள் யார் என்றே தெரியாது என்று உங்களை பார்த்து சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் மோசத்துக்கு போய் நான்தான் சாமி குடிப்பாங்க இருந்து வரோம் அப்படின்ட்டு வாயில யாருக்கா சாவி வச்சுட்டு நாயக்கர் நிற்பார். அப்புறம் நாயக்கர் நீங்களாம் எதிர்த்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? சாமி குடிப்போம் அந்தோனியார் பங்குல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது அவரு என்ன சொல்றாரு? உங்களெல்லாம் யாருன்னு தெரியாது, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதானே அப்படிதானே இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களை யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்க உடனே என்ன சொல்றீங்க? நாங்க பூசையில ரெகுலரா வந்திருக்கிறோம், நீங்க கொடுத்த உணவு இருக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தை பருகி இருக்கிறோம், நீங்கள் எங்களுடைய ஆலயத்தில் இறை வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது பகிரப்படுகின்ற பொழுது அதை கேட்டு இருக்கிறோம். வார்த்தைகள் சொல்றாங்க இல்லையா? உங்களோடு உண்டு குடித்து எங்களுடைய வீதிகளில் நீங்கள் கற்பித்து இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு உங்களை யாருமே தெரியாது, நீங்க அந்தோனியார் கோயிலிருந்து வரீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்லிடுவாரு? உங்களை யாருமே தெரியாது, வெளியே போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுடைய மனது? ஒருவேளை 1000 ரூபாய் சொல்றாருன்னா நீங்க அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? அப்ப யோசிச்சு ஒன்றும் இல்லை, எப்பவே யோசிக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அழைத்து வருகிறார். நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? நமக்கு முன்பாக சாய்ஸ் இருக்கு. 2 வழிகளை அவர் சொல்லுகின்றார். இடுக்கமான வழி, எளிமையான வழி, அகலமான வழி. இதில் எதை நாம் தேர்ந்து கொள்ள போகிறோம்? நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்லப்படுகின்றது, நம்முடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்றால், அதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நூடுல்ஸ் மாதிரி மாறி. நூடுல்ஸ் சமைக்கிறது எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே போலதான் உடனடியாக எளிமையாக எதுவும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கிடைக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி போய் எது நமக்கு உடனடியாக கிடைக்கின்றதோ, எது எளிமையாக கிடைக்கின்றதோ, வேலை செய்யாமல் எது நமக்கு கிடைக்கின்றதோ அதைத்தான் நாம் அதிகமாக சொல்லுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கை உடனடியாக எல்லாம் மாறிவிட வேண்டும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம என்ன கேட்போம்? இந்த கஷ்டம் தான் இருக்குது, எனக்கு இந்த தேவைகளெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் உடனடியாக செய்து தர வேண்டும். அப்படி ஒருவேளை நமக்கு ஜெபம் பண்ணி ஒரு வருஷம் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அப்போ உங்களுடைய மனதிலே எப்படி இருக்கும்? அதை போய் இந்த கடவுள் எவ்வளோ கேட்டாலும் அவர் நமக்கு தரவே மாட்டாங்க.
நம்முடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டார். கடவுள் இருக்கிறார் உண்மையிலேயே. கண்டிப்பா அதுதான் நம்முடைய மனநிலை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அறிவுரைப்படி நாம் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்றால் இதில் எதை நாம் தேர்ந்து கொள்ள போகிறோம்? இதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அவர் 40 நாட்கள் பாலைவனத்தில் நோன்பு இருக்கின்ற பொழுது அவர் சோதிக்கப்படுகிறார். முதல் எத்தனை முறை சோதிக்கப்படுகிறார்? எத்தனை முறை? 3 முறை. முதல் சோதனை என்னது? கல்லை அப்பமாக மாற்றும். அவர் பசியோடு இருக்கிறார் தெரியுது. அவர்கிட்ட போய் இந்த கற்களை ஒரே வார்த்தையில் அப்பமாக மாற்றி உங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளுங்கள். 2 சாய்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர் இருக்கின்ற அந்த பசி, அவருக்கு இருக்கின்ற அந்த வேதனை, துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, மிக எளிமையாக அந்த நோட்டீஸ் மாதிரி உடனடியாக கற்களை அப்பமாக மாற்றி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும். 2வது சோதனை என்னது? உச்சியிலிருந்து கீழே குதிங்க. உங்களுடைய கால் இடராதபடி உங்களுடைய வானதூதர்கள் காத்துக் கொள்வார்கள். மிக எளிமையான ஒரு காரியம் இல்லையா? நம்ம கிட்ட தெய்வம் நடந்திருக்கோம். கண்டிப்பாக நாம் எதை தேர்ந்தெடுத்திருப்போம்? இயேசு கிறிஸ்து அப்பொழுதும் கூட 2 சாய்ஸ் அவர்களுக்காக இருக்கிறது. இறுக்கமான வழியில் இருக்கிறது, எளிமையான ஒரு வழியில் இருக்கிறது. 3வது சோதனை, என்னை வழங்கினால் இதையெல்லாம் நீ பார்க்கிறத எல்லாவற்றிற்கும் உன்னை அரசராக்குவேன். அதே மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் யாராவது கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோம், கடவுளே இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் தர சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க காலில் வழங்கி நீங்க தான் கடவுள், இந்த 1 கோடி ரூபாய் தான் எனக்கு தெய்வம் சொல்லி என்ன பண்ணுவோம்? வாய்ப்பு போயிடும் இதுதானே? ஆனா இயேசு கிறிஸ்து அவர் முன்பாக 2 வழிகள் இருக்கிறார். 2 சாய்ஸ் அவர் முன்பாக இருக்கிறார். இடுக்கமான ஒரு வழி, அகலமான ஒரு வழி, எளிமையான ஒரு வழி. இதில் நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால், சிலுவையின் வழியாகவே மீட்பு இருக்கிறது என்பதை வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை என்பது எது? எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை? யாரெல்லாம் என்னை பின்பற்றி வருகின்றீர்களோ உன்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சிலுவை தூக்கிட்டீங்களா? சிலுவை தூக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப என்ன எந்த சிலுவை தூக்கிட்டீங்க? எத்தனை கிலோ சிலுவை தூக்குறீங்க? நம்முடைய வாழ்வில் சிலுவை என்பது எது? தங்கத்துல சிலுவை வச்சிருக்கோம் இல்லையா? கருத்துல சிலுவை மாட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் தங்கத்துல வச்சிருக்கீங்க. எத்தனை கிராம் சிலுவை தூக்கிட்டு போறீங்க? இல்ல கால் போனா 2 கிராம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றுங்கள். 2 கிராம் தங்கம், கால் போன் தங்கம், தங்கத்துல சிலுவை. வேற என்ன சிலுவை தூக்கிருக்கீங்க? ஒரு சிலர் ஜெபமாலையில சிலுவையை தூக்கிருக்கீங்க. அதுவும் பிளாஸ்டிக் இல்ல மரக்கட்டையில செஞ்ச சிலுவை. வேற என்ன சிலுவை தூக்கிருக்கீங்க? நம்முடைய வாழ்வில் சிலுவை என்பது எது? எது நம்முடைய வாழ்வில் சிலுவை? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு வர வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும், சிலுவையின் வழியாக மீட்பு என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்வில் சிலுவை எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னது சிலுவை? சிலுவை என்னது? அனைத்திற்கு முழுமையான கட்டளையை அவர் கொடுத்திருக்கிறார். என்னது? அனைவரை மறந்து செய்ய வேண்டும், பகைவரை மன்னிக்க வேண்டும், உங்களை ஒரு கிணத்தில் அறிந்தால் மறு கிணத்தை காட்ட வேண்டும், இன்னொரு கிணத்துல திருப்பி அடிக்கக்கூடாது,
இது எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது கஷ்டம்தான், கண்டிப்பாக பகைவரை மன்னிப்பது கஷ்டம்தான். பகைவரை சொல்றதை விட கூட பிறந்தவங்களை மன்னிப்பது ரொம்ப கஷ்டம். கூட பிறந்தவர்கள் தவறு செய்யறாங்க, இல்ல சொத்துல எனக்கு பங்கு தர மாட்டேன்றாங்க, என்னோட பிரச்சனையா இருக்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட எனக்கு சண்டை அப்படிங்கும் போது அவர்களை மன்னிப்பது அவரது எளிமையான காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நீங்கள் தூக்கி சுமக்கின்ற சிலுவை. நீங்கள் எதையெல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இது என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பது கஷ்டம், இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதை சுமக்கிறீர்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவை. இதன் வழியாக தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இதைத்தான். அவர் நமக்காக அவர் எந்த பாவமும் செய்யல இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செஞ்சாரு? சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிச்சாரு இல்லையா கோயில்ல? இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னு கேட்டீசன் கிளாஸ்ல கேட்கும் போது அது ஒரு பையன் சொன்னான். எல்லாரும் சரி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், நீங்க எது உங்களுக்கு தப்புன்னு தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னான், எங்க டீச்சர் அடிக்கிற மாதிரியே அவர் என்ன பண்ணாரு, சாட்டை எடுத்து கோயில்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சாரு, அது தப்பு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஸ்கூல்ல என்ன அடிக்கிறது தப்பு, என்னை யாரும் அடிக்கிறாரு இல்லையா? இயேசு கிறிஸ்து செய்த தவறு வேற என்ன தவறு செய்திருக்காரு இயேசு கிறிஸ்து? வேற என்ன தவறு செய்திருக்காரு? எதுவுமே செய்யா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? எதுக்காக அவர் சிலுவையில் இறங்குறாங்க? சிலுவை அப்படிங்கிறது ஒரு தண்டனை, அதுதானே? எதற்காக தண்டனை கொடுத்தாங்க? சொல்றாரு, எதுக்காக சிலுவை தண்டனை அவர் கொடுக்கப்பட்டார்? அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்ன? தன்னை கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். இது ஒரு குற்றம், அவர் மீது சொன்ன ஒரு குற்றம். இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்றார். ஆலயத்தின் மீது, எருசலேம் தேவாலயத்தின் மீது அவதூறாக பேசுகிறார் என்று 2வது பழி. தன்னை தானே அரசன் என்று சொல்லிக் கொள்கிறார் 3வது. இந்த 3 தான் அவர் மேல சொல்லப்பட்ட குற்றம். பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? இந்த 3 குற்றத்திற்காக அவருக்கு இந்த சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டார். இந்த 3 அவர் மீது குற்றமாக சொல்லப்பட்டார். இது உண்மையாகவே அவர் செய்ததாரா? அவர் கண்டிப்பாக இறைவார் இல்லையா? அப்ப அந்த முதல் குற்றம் போய் 2வது என்னது? எருசலேம் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன தேவாலயம் எது? 3 நாட்கள் அவர் கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிருடன் வருகிறார். அதைத்தான் அவர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லுகின்ற ஆலயம் திருச்சபை நாம் அனைவரும். 3வது என்னது? இப்பதான் சொல்றார், அரசன் என்று சொல்லிக் கொள்கிறார். கண்டிப்பாக அவர் அரசர், அதுதான் கிறிஸ்து அரசர் திருவிழா அப்படின்னு கொண்டாடுறார். உலக அனைத்திற்கும் அரசர் என்று அவரை நாம் கொண்டாடுகிறோம். அப்ப இந்த 3மே அவருக்கு சொல்லப்பட்டது பொய்யான குற்றங்கள். பின்பு எதற்காக அவர் சிலுவையை சுமந்தார்? அவர் சிலுவையை சுமந்தது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்கு கடுமையாக அவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். நாம் மீட்பு பெற வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா துன்பங்களையும் நமக்காக ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். நாம் பிறருக்கு அதே போல பிறருடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அப்படியே போயிருக்கிறார். என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை போல
நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுடைய துன்பங்களில் நாமும் பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்று வரை நம்முடைய துன்பங்களில் அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக நம்முடைய துன்பங்களில் பங்கு பெறுகின்ற கடவுள். நாம் துன்பப்படுகின்ற பொழுது அதில் அவரும் பங்கு கொள்ளுகின்றார் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். நான் எத்தனையோ முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன், எத்தனையோ முறை சாட்டையால் அடைக்கப்பட்டிருக்கின்றேன், கற்களை கொண்டு என்னை அடைத்திருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் எல்லா துன்பங்களையும் நான் பெறுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அது பங்கு பெறுகின்ற கடவுள். எனவேதான் அவர் பவுலடியார் சொல்லுகின்றார், அவருடைய மனமாற்றத்தின் பொழுது யாரெல்லாம் கிறிஸ்துவின் பெயரால் துன்புறுத்தப்பட்டார்களோ அவர்களுக்காக அவர் நின்றார். ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று பவுலடியாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்களில் அவர் துணை நிற்கின்றார், அவரும் பங்கு பெறுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய அவருடைய வாழ்க்கையை போலவே நாமும் பிறருக்கு சிலுவைகளாக மாறிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவைகளை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். பல நாட்களில் பல நேரங்களில் நாம் பிறருக்கு சிலுவைகளாக மாறிவிடுகிறோம். சிலுவைகள் என்னது? ஒன்று, நான் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள். இன்னொன்று, நம்முடைய குடும்பத்துல கல்யாணம் பண்ணோட ஒரு தம்பதியில தான் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசம் 2 பேருக்கும் சில பிரச்சனைகள், மனம் ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, ஃபாதர், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு இருக்கிறது ஒரு பெரிய சிலுவையை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க கூட வாழ்றது ஏதோ ஒரு சுமையை சிலுவையை தூக்கி கொண்டு வாழ்வது போல இருக்கிறது. நம்முடைய வாழ்வும் பல நேரங்களில் பிறருக்கு சிலுவைகளாக மாறிவிடுகிறது. நாம் அவர்களோடு இருக்கிறது அந்த சிலுவையை தூக்குவதற்கு நாம் உதவி செய்வது கிடையாது, மாறாக நாம் அவர்களுக்கு பாரமாக சொல்றோம் இல்லையா, அதுதான் பிறருக்கு சிலுவைகளாக நாம் மாறிவிடுகிறோம். அது நம்மோடு இருக்கின்ற நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கிறார்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் பிறருக்கு சிலுவைகளாக மாறிவிடுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்வது போல நமக்கு முன்பாக ரெண்டு சாய்ஸ் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றிக் கொள்ள போகிறோம் என்பதற்கு நமக்கு 2 சாய்ஸ் நமக்கு முன்பாக இருக்கிறது. இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு இதே வார்த்தைகளை மோசே சொல்லுவார். யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பாக மக்களை நிறுத்தி, உங்களை 40 ஆண்டுகள் கடவுள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்களே பார்த்திருக்கிறீர்கள். பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்தது, உங்களுக்கு என்று எப்படி வந்தது என்றே தெரியாமல் ஒரு உணவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், மன்னா உணவை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இறைச்சி உணவை கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு வழிநடத்தி இருக்கிறார். நீங்கள் யாரை தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்? உங்கள் முன்பாக வாழ்வு இருக்கிறது, சாவு இருக்கிறது, ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொல்வார். நீங்கள் எதை தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்? கடவுளை தேர்ந்து கொண்டால் நீங்கள் இந்த யோர்தானை கடந்து செல்லுங்கள், கடவுள் வாக்களித்த நாடு உங்களுக்கு என்று காத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கிவிடுங்கள், எதை நீங்கள் தேர்ந்து கொள்ள போகிறீர்கள் என்று மோசே அந்த மக்களை பார்த்து சொல்கிறார். பல நேரங்களில் பலருக்கும் வருகின்ற ஒரு கேள்வி, ஏன் நமக்கு இந்த முதல் பெற்றோர் செய்த பாவம் இல்லையா? என்ன பாவம்? என்ன செஞ்சாங்க? உண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன கனியை உண்டார்கள். நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னா அவன் ஏன் கடவுளை படைச்சார் இல்லையா? இந்த கேள்வி நமக்கிட்டையும் நிறைய நேரங்கள்ல நமக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். இதே போல பல பிரச்சனைகளுக்கு இதே மாதிரி இது ஒரு ஆர்கியூமெண்டாவே எங்களுக்கு படிக்கின்ற பொழுது வரும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? துன்பம் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா கடவுள் இல்லை, ஏன்னா கடவுள் அதை பார்த்து கொண்டு ஏன் இருக்கிறார்.
அதை ஏன் அனுமதிக்கின்றார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? அப்ப கடவுள் அதை படைக்காமே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. அதை ஏன் படைக்கணும், படைச்சு அதை செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? இதற்கு பதிலாக அமைவதுதான் இது. நமக்கு முன்பாக ரெண்டுமே இருக்குது. நாம் எதை தேர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இது நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கிறது நம்முடைய தேர்வை பொறுத்து இருக்கிறது. நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொல்வதை போல எளிமையாக நாம் எதையெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கிறோ அது எல்லாமே நிலைக்காது, அது எல்லாமே சரியானதாகவும் இருக்காது. நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இதை நாளில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்து சொல்வதை போல மீட்பு பெற வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக நம்முடைய தேர்வு சரியான தேர்வாக இருக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்வது உண்டு, உங்களுடைய எதிர்கால வாழ்வு நீங்கள் தேர்ந்து கொள்கின்ற எதை நீங்கள் தேர்ந்து கொள்கிறீர்களோ, எந்த பாடத்தை நீங்கள் தேர்ந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய எதிர்கால வாழ்வு இருக்கிறது அப்படின்னு சொல்றது வழக்கம். நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய மீட்பு என்பது நாம் நம்முடைய வாழ்வில் எதை தேர்ந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து அமைகிறது. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்வு சிலுவைகளாக இல்லாமல் சிலுவைகளை சுமக்குகிறவர்களாக, பிறருடைய சிலுவைகளை சுமப்பதற்கு உதவி செய்கின்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் மீட்பு பெறுகின்றோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறார். நாம் அவருடைய பெயரால் இதற்கு எல்லாவற்றையும் இந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிற பொழுது நாம் மீட்பு பெற முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பதியில் அதற்கான வரங்களை வேண்டி நாம் தொடர்ந்து தெரிவிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் எடுத்து கூறி நாம் தெரிவிப்போம். திரு அவையின் தலைவர்களுக்காக பெற்றார்கள். அன்பின் ஒற்றை இறைவா, எம் திரு அவை தலைவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றது. மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்தின் அறிகுறிகளை அறிந்து இளைஞர்களை கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஏற்ப
வழிநடத்த தேவையான ஆற்றலை திரு ஆவியின் தலைவருக்கு தருண வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறேன். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இறைவா எம் நாட்டு தலைவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையின் வழியில் அவர்கள் நடக்கவும் ஏழை எளிய கைவிடப்பட்ட மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு தேவையான செயல் திட்டங்களை திட்டவும் அருந்தாரும். மேலும் இப்புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப எம் இளைஞர்கள் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு நல்லதொரு தலைவர்களாய் உருவாகிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உடன் மன்றாடுகின்றோம். பெற்றோர்களுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உமாலேதான். உமது அருளுக்காகவும் ஆசிரிக்காகவும் நன்றி கூறும் இவ்வேளையில் எம் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் மாறி வரும் இந்த அறிவியல் உலகில் தாங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் அரவணைக்கவும் ஆற்றல் தாரும். சமூக முரண்பாடுகளுக்கு மத்தியில் இப்பெற்றோர்கள் பலரும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழவும் தேவையான அருள்வாரங்களை பொழிதர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து இளைஞர்களுக்காகவும் மன்றாடுவோம். அருள் பெரும் ஜோதியாகிய இறைவா, இளைஞர்கள் அனைவருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமது மனநிலையை பெற்றவர்களால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலன்களில் அக்கறை கொண்டவர்களால் வாழவும் சமூக தொடர்புகளை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும் திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கைக்காக மன்றாடுவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா, உம் அருள் வரங்களுக்காக உம்மை நன்றி கூறுகிறோம். மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுவதை தவிர்க்கவும் புவி வெப்பமாதலை உணர்ந்து மரங்களை பாதுகாக்கவும் அருள்தாரும். மேலும் எங்கள் தேவையான பருவமழையை பொழிந்து இயற்கை வளங்கள் மற்றும் கால்நடைகள் செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். சில நேரங்களுக்கு நம்முடைய கைவிடுதலைகளுக்காக நம்முடைய விடுதலை தேர்வுகளுக்காக ஒழுக்கமாக தெரிவிப்போம். எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நம்முடைய நாளாக இருந்தது உடைய பிரசனத்தில் நாங்கள் கூறுகி உண்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரை இறைவாக ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய எங்களிலிருந்து நாங்கள் ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களை தயவாய் எங்களுக்கு நீங்களுடைய ஆசீர்வாதங்களை பொழியும் கொண்டாடுகிறோம். எங்களை எங்களுடைய குடும்பங்களை கொடுத்திருக்கின்றோம். யாக்கோபு இறைவனை பார்த்து நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னதை போல நாங்கள் எங்களுடைய குடும்பமும் உண்மையே எங்களுடைய இறைவனாக எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதம் நல்ல முதல்வரோடு பாதுகாக்கிறார்கள். எங்களுடைய குடும்ப தேவைகளை இருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அனைத்தையும் இறைக்க நோக்கி பார்க்கிறார்கள். எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக்கிறார்கள். கிடைக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்து தூய ஆவியானவருடைய குறைகள் கணிகள் அனைத்தையும் நிறைவாக்குகிறது. அவர்கள் நோக்கிய பிள்ளைகளாக வாழ வளர்களை ஆசீர்வதிக்கிறார்கள்.
எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற நோயாளிகளை உடைய பாதங்களை கொடுக்கின்றோம். நீர் சென்ற இடங்களில் எல்லாம் உண்மை தேடி வந்த அனைவரை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற நோயாளிகள் ஒவ்வொருவரையும் பாதங்களை கொடுக்கின்றோம். அவர்களுடைய உடலில் இருக்கின்ற வழிகள், வேதனைகள், நோய்கள், நோக்காளர்கள் அனைத்தையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் தார்கள். அவருடைய கடமைகளை செய்வதற்கு தேவையான அருள் வரங்களை விரைவாக அவர்களுக்கு தருகிறார்கள். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசிர்வதையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் அவர்கள் செய்கின்ற பணியை, தொழிலை, வியாபாரத்தை, பயணங்களையும் ஆசிர்வதிக்கிறார்கள். அவர்களுக்கு 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக அவர்கள் செய்கின்ற வேலைக்கேற்ப பலனை இன்னும் மிகுதியாக இரட்டிப்பாக தருகிறார்கள். எங்களுடைய குடும்பங்களுக்காக பயணம் செய்கின்ற ஒருவரை ஆசிர்வதை இந்த வருகின்ற வாரங்களில் நாங்கள் மேற்கொள்கின்ற பயணங்களை ஆசிர்வதை உடைய காவல் தூதர்கள் எதிராக எங்களுக்கு பாதுகாத்து எந்த ஆபத்தும் விபத்தும் நேராமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்றோம். எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற காரியங்கள், செய்ய நினைக்கின்ற செயல்கள், திருமண காரியங்கள், சுப நிகழ்வுகள், வேலை வாய்ப்புகளுக்காக நாங்கள் செல்லுகின்ற எங்களுடைய பணிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை செல்வங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக தார். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியானவருடைய பிரசனம் நிறைத்து எங்களை வழிநடத்தும் என்றார்கள். நாங்கள் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களை எங்களுக்கு விரைவாக ஆசீர்வதித்து தர எங்கள் நாமத்தை கிறிஸ்துவையாக மேம்படுத்துகிறோம். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதையே பாய் இறைவா, இதையே பணிதனை ஏற்பாய். என்னை முழுவதும் உமந்தளித்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தேன் கனி போல் சுவை கொடுக்க. என்னை கொண்டு வந்தேன் என்னை கொண்டு வந்தேன் ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தேன் காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாய்மொழி எல்லாம் தந்தையாக கொண்டாடுவோம்.
ஆண்டவரே, ஒருவரை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே வழியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீர்களே. உமது திருநாமத்தை ஒற்றுமை அமைதியாக்கிய முறைகளை எங்களுக்கு அளித்ததும் நல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமை நாங்கள் வாழ்ந்தோம் இயங்குவதும் இருப்பதும் இந்த உலகோடு வாழ்க்கையோடு பரிகிறதின் பயன்களை மட்டுமே நாங்கள் வாழ்ந்தோம் அனுபவிப்பதும் அன்று இப்பொழுதே நிலை வாழ்வின் விடையை கொண்டுள்ளோம். ஏனென்றும் ஆவியாய் முதற்கைகளை கொண்டுள்ள நாங்கள் பாஸ்காவரை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டேறோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவிலிருந்து உயிர் பெறச் செய்தீர். ஆகவே நாங்கள் வாழ்ந்தோர் அனைவரும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அர்ப்பணித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, வெளியாகவே தூயவர் உடைய படைப்புள்ளலாம் உங்களை புகழ்ந்துள்ளவர்களே. ஏனெனில் உத்தரவாதாக எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக தூயாவியான செயலாற்றால் அனைத்து உயிர்த்து உயிர்ப்படுத்துகிறே. கதிரவர் தோன்றின் வரை உன் தேர்தல் தூய காரியை புகழ்த்துவார் உமக்கிட மக்களை இடையிலாம் ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே உங்கள் கற்பனைக்கு நாம் கொள்வதுரை காரிகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் நன்றாகிறோம். இவ்வாறு உத்திரவர்களாக எங்கள் ஆண்டவரை சுற்றுலத்துடன் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு வரை மாறுவதாகும். அவர் படித்தவாறை வழிகளுக்கு வைத்து ஆரம்பிக்கிறோம். அவர் பாடுபட உழப்படைந்து நம்மை கையளித்ததோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அளித்தார். அனைவரும் பெற்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உறவு
வல்லமை இழந்து இழந்தேன் மீண்டும் மக்களவை கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் நிகழ்ந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான குறி என்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைக்குள் ஆகவே திருமகனை மீட்களைக்கும் பாடுங்கள். வியப்புக்குரிய உயிர்ப்பை நினைத்ததை நாம் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என்று பார்த்திருக்கும் நாங்கள் இந்நீளமான உயிர்வுகளை நன்றி செலுத்தி ஒப்புக் கொள்கிறோம். உமது அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் என்று கன்றாடுகிறோம். இப்படியினால் என் உடல்களையே திருவுள்ளமாகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டப் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரே இவரை நமக்கு என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கதையை கடவுளுடைய தாய்மான மரியா அவருடைய கணவரால் தந்தையை சேர்த்து புனித திருத்தூதர்கள் மாற்றி மலை சாட்சியர் எங்கள் தந்தையை பாதுகாவலர் கோடி அற்புதமான புனித அந்தோனியார் எங்கள் சபை நிறுவனர் தந்தையமான புனித ஜான்யார் எங்கள் பெயர் தாங்கி புனிதர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை கேட்டு கருதுகிறோம் ஆகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முதலில் இருக்கிறோம் என்ற உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டுகளை எங்களின் போர் உட்புறமாகும் இவரை உலகிற்கெல்லாம் அமைதி மீட்கும் தர வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருவகை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை எங்களாய் எனப்படும் ஏழையாயர்கள் திருநிலையினர் நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உங்களும் வேண்டுகிற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் சாய்கள். கனிவுள்ள தந்தை எங்கும் சிறந்திருக்கும் உடைய பிள்ளைகள் கனிவுடன் உமோடு சேர்த்துள்ளனர். இரண்டு தோணைகள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகிற்கு சென்ற அனைவரை சிறப்பாக திருப்பணியில் அவர்களையும் கொண்டு திரிகின்ற அனைத்து ஆன்மாக்களை மது ஆட்சியில் கனிவுடன் இருக்கிறார்கள். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாற்றியார் என்றும் மனதனை படைப்போம் என எங்கள் ஆசிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது. உமது பெயர்
ஆண்டவரே, தீமையை திறந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுவதை நன்றாகிறோம். உமது இரக்கத்தின் நாங்கள் பாவத்திலிருந்தே விடுதலை யாதொரு கலக்கமும் வினரமாயிருப்போமாக. நாம் எழுதுகிறோம் இருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உமது நம்பிக்கையை தருவோம். உமது உள்ளத்திற்கே உடலுக்கு அமைதி ஒற்றுமை வழிபடுவீராக. என்றென்றும் வாழ்நாள் செய்வது நீரே. ஆண்டவருடைய அமைதி உதவி என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ ஏழைகளின் செவரி இவரே உலகின் பாவங்களை போகின்றது. இந்த செவரி எதிலிருந்து கடையிலிருந்து நாம் அனைவரும் வேண்டியிருக்கிறோம். இறைவா வருவாய்
ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக உயிர் தந்து எங்களை நேசித்தது போல நாங்களும் உம்மை முழு மனதுடன் நேசிக்கின்றோம். நாங்கள் நல்ல வழியில் நடக்கவும் உண்மையும் நீதியும் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டி இந்த உறுதிமொழியில் அனைவரும் பங்கேற்போம். உறுதிமொழி. சாணிக்குடி சாணிக்குடி புனித அந்தோனியார் ஆலயம் புனித அந்தோனியார் ஆலயம் இளைஞர் இயக்கத்தின் இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கண விடுதலை பாதையில் எம் இயக்கத்தின் இலக்கண விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, துணிவு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வின் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகின் நிறைவு காணவும் எம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறைமனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக ஜாதியினை புறத்தள்ளி தனிமனித நிலை, குடும்பம், சமூகம், திரு-அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியும் மாற்றத்தையும் மற்றவர்களுக்கு கொண்டு வரும் முன்மாதிரியாக வாழவும் நல்லதொரு சமூகத்தை உருவாக்கிடவும் சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கின்றோம். நம்முடைய பங்கிழர்கள் இவர்கள் சிறப்பாக நம்முடைய சபைக்கு அவருடைய சேவைகளை செய்ய பாராட்டுவோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய இரக்கத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தருவதற்காக செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய இரக்கத்தில் முழுமையாக நிறைவேற்றிருந்து அனைத்திலும் ஒருவர் நாம் இருந்து சந்தித்திருப்போமாக. எங்கள் ஆதரவாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.